ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்ச் அடிக்ஷன் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி எபிசோட் சார் நான் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட் பி இல்லை. ஓகே, நம்ம டாட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கடைசி எபிசோடில் அப்படியே ரோட்டில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க, எதுவுமே புரியாமல். அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது இப்போ? எனக்கு தலையே வலிக்குது. திரும்ப பழைய விஷயத்துக்கு நான் ரிட்டர்ன் ஆகவே மாட்டேன். அவன் தான் இதுக்கு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஊருக்கு போகிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவனுக்கு இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டு, ஹேய் என்னடி, தயவு செஞ்சு அங்கே போய் பார்த்து பேசு. இது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதானடி நம்மளால் சமாளிக்க முடியும். ஆமாம், இது யார் பண்ணாங்கன்றது வர தெரியணுமா? அதை நல்லாவே தெரியுதே, அது அவனாக தான் இருப்பான் அந்த டைம். இங்கே பாரியோன், நான் அது வரைக்கும் உன்னோட பாஸ்ட் எனக்கு தெரியும். நீ அவங்க லவ் பண்ணேன், பட் நடுவில் என்ன இருந்துச்சு நான் எதுவுமே ஒன்றே கேட்கல. பிகாஸ் நீ அவ்வளோ ப்ரோக்கனாக இருந்த இங்கே வரும்போது. அது ஸ்டில் நான் அது வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக கேட்டது கூட கிடையாது. அண்ட் எனக்கு அது தேவையும் இல்லை. பட் நீ இப்போ மாட்டிருக்கல, இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வா, அது போதும். எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ ஏன்ட்டு பயப்படுற? இல்லைன்னா நீ மட்டுமா இருக்க? அவனும் தானே இருக்கான். அது என்ன, எல்லாமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமா? பசங்களுக்கு எந்த மாதிரி ஆகாதா? அவனுக்கு தாண்டி இது அசிங்கம். இந்த சொசைட்டி பொண்ணுங்க மேலே போட்டு எல்லாத்துக்கும் பொண்ணுங்களே பயப்படுற மாதிரி பண்ணி வச்சுருக்கு. அவனை வேண்டி தப்பு பண்ணான். நான் குடிச்சிட்டு இருந்தேன். என் மேலே தப்பு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அவன் என்ன வேணால் பண்ணலாமா? நான் வாங்கியிருக்கும் போது பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. இது என்னோட செல்ஃப் கான்ஷியஸ்னஸே இல்லாமல் பண்ண ஒரு விஷயம்டி. இது வேறு மாதிரி கேஸ் கூட போகும். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லையும். நீ தைரியமாக இரு. ஆமாம், இவ்வளோ நாள் இருந்த யூன் எங்கே போனா? நல்லா பிளேகலா போல்டாக ஹேண்டில் பண்ணேன். இப்போ நாடி தெரியல, எனக்கு கடுப்பாக இருக்குது. மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலன்னா பரவாயில்ல, இதே வெறுப்போட போய் அந்த என்ன விஷயம்னு சால்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடு. இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீ அங்கே போக போகிறது தானே? இப்போ வெக்கேஷனில் தானே இருக்க, போயிட்டு வந்துடுறீ. நீ எங்கே போவ? ஏய், என்னை பற்றி கவலைப்படாத, நீ போயிட்டு வா ஃபஸ்ட்டு. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு கிளம்புறியா? பைட்டுக்காரி, இப்போவே கிளம்பு. இப்போவே எப்படி கிளம்ப முடியும்? ட்ரெஸ் பேக் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா இல்லைல்ல? ஆமாம், சும்மா இல்லை தான், நான் ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கம்பல் பண்ணி பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் பேக்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க ஏர்போர்ட்டுக்கு. ஹே, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா ப்ளீஸ் டி. அண்டு எல்லாத்தையும் சால்ட் அவுட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடு, சரியா? ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கேப் புக் பண்ணி கிளம்புறீங்க. இப்போ ஃப்ளைட் ஏறும் போது, எனக்கு அந்த ஊருக்கு போகணுமான்னு இருக்குது. இவள் வேறு துரத்தி அடிக்கிறா. இப்போ என் பிரச்சனையை நான் தீர்க்கணும். இவன் எதுக்கு இங்கே தானே இருந்தான், உடனே போயிடுவானா? சி, இல்லைன்னா வேணும்னே நாளே விடுறான்னு நினைக்கிறேன். வேணும்னே தான் இருக்கும். அந்த ஊருக்கு என்னை வர வைக்கணும்னு கூட பண்ணுவான். இவன் சரியான பொறுக்கி தானே. நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டும் ஏறுறீங்க. இந்த பக்கம் டயம் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அப்போ ஜிமின், டேய் இவ்வளோ நேரமாடா அவனுக்கு வரத்துக்கு? எப்பயோ வந்திருக்கணுமே. ஏய், காரை நான் ஓட்டிகிட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, டிராஃபிக் ஸோ லேட் ஆகிடுச்சி. அவங்க எப்படி இருக்காங்க? ஓ அம்மா தானே, போய் பாரு. டேய் ஜிமின், என்னடா பிரித்து பேசிகிட்டு இருக்க? பிரிச்சுலாம் பேசல, நீ தான் பேச வைக்கிற. நானடா அவனை பேச வச்சேன். இல்லைடா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் அம்மா அவங்க என்னடா பண்ணாங்க? அவங்க மேலே கூட கோவத்தை கட்டுவியா? அதெல்லாம் இல்லை, நானும் கோவத்தெல்லாம் காட்டல அப்படின்ட்டு டவுன் திரும்புகிறான். அப்போ அங்கே ஒரு குழந்த அப்படியே நின்றுட்டு டவுங்கே பாவமாக பார்த்துட்ருக்கு. டேய் தூக்குடா, அவங்ககிட்ட தான் வரா. அதான் யாருன்னு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தான் வந்தேன், உள்ள போகலாமா போகக்கூடாதான். அப்போ அந்த குழந்தைய பின்னாடி இருந்து ஒரு லேடி வந்து தூக்குறாங்க. டவுன் திரும்பி கூட பார்க்கல. அப்போ ஜிமின், என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி, டேய் தூக்குடா. ஏய், அதான் சொல்லிட்டுருக்கல்ல, அது என் குழந்தை கிடையாதுன்ட்டு, அதெல்லாம் என்னால் தூக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீயே தூக்கி வச்சுக்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே போனால் டேங்கோட அம்மா அங்கே படுத்துட்ருக்காங்க. டேங் கிட்டே போய் நின்றுட்டு எதுவுமே பேசல, அப்படியே சாண்டர் நின்றுட்டுருக்கான். அப்போ ஜிமின் பின்னாடி வந்துட்டு, டேய் மூன்ட்டு தானடா கொடுத்துட்ருக்கேன், உன் குழந்தை தான்டா, அட்லீஸ்ட் மூஞ்சியாவது பாரு. தான் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, எடுத்துகிட்டே அடையே போயிடு, இதெல்லாம் சொல்லிட போகிறேன். ஓ சார், சொல்ல வேற செய்வீங்களோ? டேய் நாய, என்னடா உனக்கு பிரச்சனை?
அது ஒரு குழந்தை, அதுக்கிட்ட என்கிட்ட கோவத்தை காட்டிகிட்டு இருக்க. புரியல, காட்டுறேன் உனக்கு இன்னும் வந்துச்சு. இப்போ எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ட்டு டேங் அவங்க அம்மாவே பார்த்து பேசிகிட்டு இருக்கான் குழந்தைய பார்க்காம. அந்த குழந்தையும் அப்படியே டேங்க எக்கித்தோட பார்க்குது. அப்போ ஜிமின், நீ தொடாதம்மா அவனை, அவன் ஒரு பைத்தியக்காரன், என்ன அடிச்சிட போகிறான், அடித்தாலும் அடிக்கிறவன் தான் அவன், குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு வெளியில் தூக்கிட்டு போயிடுறான். டேங் சைலண்டாக நின்றுட்டு அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் டேங்கோட அம்மாவுக்கு அப்படியே முழி போகிறது. டேங் அது எங்க ஜேங்க மா, அதெல்லாம் தெரியாது, உன்னை பார்க்க தான் வந்தேன். டேய், எங்கள் கூடயே வந்து இருடா, ஏன்டா அப்படி எங்களை படுத்துற? மா, இது செட் ஆகாது, பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். டேய், ஒரு நிமிஷம் இரு, வெளியில் ஒரு பொண்ணு பார்த்தல? எந்த பொண்ணையும் நான் பார்க்கலையே, ஜேவை வச்சுருந்தாலே, நீ பார்த்துருப்பட்டையா? சரி, இப்போ அது என்ன? அந்த பொண்ணு உனக்கு ஓகேன்னா சொல்லு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுட்டாயா, அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா, யோசிச்சுக்கோடா, உனக்கு ஏற்ற மாதிரி தான் டைப்பும். ஸோ பாருடா. மா, என்ன சொல்ல வர? அவளை ஓகேனா நாங்கள் பேசுவோம். மா, எல்லாம் செட் ஆகாதுமா, நான் கத்தக்கூடாதுன்னு ரொம்ப காமாக பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பேசாதம்மா, எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுரு. இது எதுவுமே எனக்கு வேணாம், லவ் மேரேஜ் மண்ணாங்கட்டி எனக்கு எதுவும் வேணாம். அந்த குழந்தைக்கு பார்த்துக்கணுன்னா அவளை வச்சுக்கோங்க, அவளை அதோடு வச்சுக்கோங்க, என் ஒய்ஃபெல்லாம் ஆக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வெளில போயிடுறான். இப்போ டேங்கோட அம்மாவும் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வெளில ஜிமின், டேங் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பேசணும்? என்ன நீயும் அது சொல்ல போறியா? எதிர நான் சொல்ல போகிறேன்? தோ எங்கள் அம்மா சொன்னாங்களே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன், அதே தானே? டேய், என்னடா சொல்கிற? அதெல்லாம் பண்ணாத, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்காது அந்த அளவுக்குலாம். அவங்க அம்மா மேலே தான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறா, ஆனால் எனக்கு என்னமோ அவன் வந்து சந்தேகமாக இருக்குது, நீலாம் அவளை கல்யாணம்லாம் பண்ணாத. அப்போ டேங் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். என்னடா கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஐடியா கிடையாது பண்ணிட்டியா என்ன? ஏய் ஜமீன், இந்த பேர் டென்ஷன் ஆகக்கூட நானே பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்தாத, என்ன டென்ஷன் பண்ணாத, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும், அம்மா பார்த்துக்கோ. டேய், என்னடா அம்மா பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போகிற, நீ கூட இரு. டேய், எனக்கு டயர்டாக இருக்குது, மண்ணாக கட்டி, எப்படியும் உன் பிஏவை தான் போட்டு எல்லா வேலையும் வாங்கியிருப்பேன், நீ ஒன்றும் பிடிங்கிருக்க மாட்டேன், அப்புறம் என்னத்துக்கிட்ட எவ்வளோ சீனு, மூடிட்டு இங்கே இரு, எல்லாம் நானும் பார்த்துக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே டேங்கும் சைலண்டாக போய் உட்காந்துக்கிறான். இப்படியே அந்த நைட் ஃபுல்லாக டேங்கும் ஜிம்மினும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின். நான் சொல்லு. இல்லை, அது அவர் தானே டேங்? ஆமாம், ஏன் நீ பார்த்ததே இல்லையா? இல்லை, 2 தடவை தான் ஃபோட்டோவில் பார்த்தேன், அதான் கேட்டேன். ஓ, அதான் வீட்டில் அம்மா பெச மாட்டி வச்சுக்கிறாங்களே உன் ஃபோட்டோவை, பார்க்கவே மாட்டேன், அப்படியே கண்ண முன்ன போவ. அப்படி ஜிம்மின் கேட்டோன்னே அந்த பொண்ணோட ஃபேஸே மாறிடுது. வெறிங்க வந்து பேசிகிட்டு இருக்க என்ன, இந்த டைம் உட்காந்துட்டு இருக்கானா, அவன் கண்டுக்கவே மாட்டான், நீ கிளம்பலாம், அவன் அட்டென்ஷன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் திரும்பி ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அப்படியே டேங்க பார்த்துட்டு, சே இவன்கிட்ட பேசணும் வந்து இவன் மொக்க கொடுத்து விட்றான், நான் தலைவிதி, இல்லை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ டயம். ஏய், தான் சொல்லிட்டுருக்கேன்ல, அவன்லாம் அவன்கிட்ட பேச மாட்டான், நீ கிளம்பு. இப்போ எதுக்கு அவனோட அட்டென்ஷனுக்கு இங்கே வந்துருக்க? கிளம்பு போய் குழந்தை அழுதுன்னு வரப்போ அப்படின்ட்டு ஜிம்மின் துரத்தி விட்டுறான். அந்த பொண்ணும் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹெடே போயிருப்பா. டேங் மட்டும் உட்காந்துட்டே இருக்கான். அப்படியே டைம் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங், டேய் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டாங்களே, கிளம்பலாமா? கிளம்பலாம், நீ போய் வீட்டை ரெடி பண்ணு, நான் அம்மா கூப்பிட்டு வரேன். அம்மா, அப்பா எங்கே இருக்காரு? அப்பா உனக்கு இப்படி தான் கேட்கணும்னு தோணுச்சா? அப்பா வீட்டில் தான் இருக்கார், அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அம்மா அப்பாவுக்கு வர முடியல, அதனால தான் நான் இருந்தேன். சரி பரவாயில்ல, போய் வீட்டை ரெடி பண்ணு, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். அப்போ டேங்கும் எதுவுமே பேசாமல் கிளம்பியிருப்பான். அப்போ அந்த பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ டேங் அப்படின்னோடனே டேங்கும் நிற்கிறான். நானும் உங்கள் கூட வண்டியில் வரலாமா? இல்லை, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும், அதான் டைம் ஆயிடுச்சு. அப்போ ஜிமினும், டே ஆமாம் கூப்பிட்டு போகல உன் கார்லேயே, நான் என் காரில் அம்மா கூப்பிட்டு வந்துக்கிறேன் பாரு, டாக்ஸின்னு எதுக்கு இருக்குது, அதை பிடிச்சி போக சொல்ல அவளை. ஐயோ டேங், இல்லை குழந்தைய ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கக்கூடாது, அவளுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓ, அது இப்போ தான் தெரியுதா? நைட்டே உனக்கு தெரியலையோ? இல்லை, அவள் அப்பப்போ பாட்டின்னு கிட்ட அழுவா, அதனால தான் இங்கேயே வச்சுருக்க வேண்டியதாக ஆச்சு. இப்போ கூட்டிகிட்டு போகணும் டேங், அதான்.
பாரு டாக்ஸி புக் பண்ணி போய்க்கோன்னு சொல்லிட்டேன், உனக்கு அவ்வளோதான். அந்த குழந்தையெல்லாம் என் வண்டியில் என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னுட்டு டேவன் காரை ஸ்டார்ட் பண்ணி அவன் மட்டும் போயிடுறான். அப்போ ஜிமின், அவன்லாம் அப்படி தான், போ டாக்ஸியை புக் பண்ணி வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னுட்டு அவனும் உள்ளே போயிடுறான். அந்த பொண்ணு அப்படியே அந்த குழந்தை பக்கம் திரும்பி, செக் உன்னை வச்சு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ வேஸ்ட்டு போல, உன்னெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு குழந்தைய அப்படியே உள்ளே உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சைலண்ட்டாக ஒரு சைடில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரா. குழந்தை அப்படியே அழுதுட்டு இருக்கு, ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. டாக்ஸி டிரைவர், அம்மா குழந்தை அழுவுதுமா, எனக்கு தெரியும், மூடிக்கிட்டு வண்டியை மட்டும் ஓட்டு அப்படின்ட்டு அவன் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு வரா. அப்போ அந்த டாக்ஸி டிரைவரும், என்ன பொம்பளையா ஒரு போல இவ, குழந்தை எப்படி விடுறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ குழந்தை அப்படியே தூக்கி, இந்தாங்க உங்கள் மணி அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே அவன் மாட்டுட்டு உள்ளே நடந்து போகிறான். அப்போ கரெக்டாக டேங்கோட அப்பா வராரு. அப்போ அப்படியே குழந்தைய நல்லா வச்சுட்டு, சரிம்மா பாட்டி வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில், அழுகாத. என்னமாச்சு, ஏன் குழந்தை எப்படி அழுகுது? அவள் பாட்டியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் ரொம்ப அழுகிறா. ஓ சரி, நீ உள்ளே போய் மில்க் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஓகே அங்கிள். ஆமாம் டயம் கிளம்புனாரு, வந்துட்டாரா? வந்துட்டான், அவன் ரூமில் தான் இருக்கான், நீ போமா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணும் மில்க்லாம் ரெடி பண்ணி வேண்டாம் வரப்பு குழந்தை கொடுத்துட்ருக்கா. இந்த பக்கம் நீங்கள் சியோலுக்கு ரீச் ஆகிட்ருப்பீங்க. அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி கரெக்டாக உங்கள் வீட்டாண்ட வந்து இறங்குறீங்க. உங்கள் வீடு டேங் வீடு பக்கத்தில் தானே இருக்கும். நீங்கள் அப்படியே டேங் வீட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன், எல்லாம் நேரம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் காலிங் பெல்லை அடித்தா உங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு திறக்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, அவ்வளோ ஹாப்பினஸில் அப்படியே கண்ணந்து தண்ணிலாம் வருது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு, சாரிம்மா, சாரிண்ணா, நான் ரொம்ப பெருக்கடி பழசை விட வந்துட்டல்ல, அது போதும், இரு உன் அப்பாவை கூப்பிட்றேன், உள்ளே சீக்கிரமா அப்படின்ட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்பா சாரி, எனக்கு தெரியும் தேங்க லவ் பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல யோன். இல்லைப்பா, அது அவனுக்கு தான் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே, அவன் என்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டான், அவன் சரியான பொறுக்கி, அவனுக்கெலாம் ஹியூமன்ஸோட ஃபீலிங்கே தெரியாது. உண்மைதான் யோன், அது எல்லாமே உண்மைதான். இப்போ அவன் அது மாதிரி தான் இருக்கான், முன்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கான். என்ன அப்போ அந்தளவுக்கு தெரியல, இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீ அவனை இன்னும் லவ்லாம் பண்ணல? அது அப்பா இல்லைப்பா, பண்ணல. என்னை பார்த்து சொல்லுவோம். இல்லைப்பா பண்ணல, லவ்லாம் பண்ணல. சரி, நீ வந்துடல, வெக்கேஷன் தானே, அப்போ இங்கே தானே இருப்ப? ஆமாம்ப்பா, பட் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு கடைசி செம்ம அங்கே போயிட்டுருக்கு. சரி, இப்போ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். அந்த பக்கத்து வீடு பக்கம்லாம் நீ போக வேணாண்ணா, நீ இங்கே இரு, இஷ்டத்துக்கு பண்ணு, ஓகேவா? உனக்கு தெரியுமா உன் ஃப்ரெண்டுக்கும் ஜிம்மினுக்கும்? தெரியும். அவள் வீட்டுக்கு கூட போயிட்டு வாயோன், உனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும், சரியா? நான் ரூமுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் அப்படியே கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஃபுல்லாக அவங்களுடைய மெமரிஸ், நீங்கள் டேவுங்காக உருகி எழுதின லெட்டர்ஸ், டேவுங்க திருட்டுத்தனமாக எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, ஸ்டில் அப்படியே இருக்குது. உங்களுக்கான அந்த ஃபீலிங் இல்லை. நீங்கள் அதெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, எனக்காக எவ்வளோ உருக்கமாக எழுதின லெட்டர்ஸ் தெரியுமா இது, வர்ணிச்சு எழுதினேன் ஒரு காலத்தில் பைத்தியக்காரையாட்டும் ஸ்கூல் டேஸ்லேருந்து. பட் இந்த இப்போ நம்ம 2 பேரும் ஸ்டேஞ்சஸாக இருக்கும். இது அப்படி தான் இருக்கணுமோ கூட. உனக்கு டிசர்வ் ஆனது உனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு டிசர்வ் ஆனது ஒன்று வரும், இல்லைன்னா வராமலே போயிடும். அது வரவும் தேவையில்ல. இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பார்க்கவே இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு டேங்காக எழுதி வச்சிருந்த லெட்டர்ஸ், ஃபோட்டோஸ், கிஃப்ட் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே மேலே தூக்கி வைக்கிறீங்க பீரோக்கு மேலே. இதெல்லாம் அதுக்கப்புறம் மூலையில் தான் கிடக்கணும், வேற எங்கேயும் இருக்க வேணாம். ரூமே மாற்றணும். எங்கே பார்த்தாலும் டேங்குன்னு லூசுத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கீங்க. அவங்க பழைய நோட்ஸ்லாம் கிடைக்குது, எல்லாத்துலேயுமே டேங்காக நீங்கள் டிஃப்ரெண்ட் லவ் லெட்டர்லாம் எழுதி வச்சுருந்துருப்பீங்க. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையுமே கேச்சு குப்பையில் போட்டுட்ருக்கீங்க. என்ன இது இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. கடவுளே, எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு
முதல்ல அவன்கிட்ட போய் அதை பற்றி பேசணும். அவனை தான் இருக்கும். இந்த பொறுக்கி நான் இதுக்கு அப்படி விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணி பேசாமல் உள்ள தலையிட வேண்டியதான். என்ன வீடியோ வந்தால் வரட்டும். இதுக்கெல்லாம் பயந்து பயந்து போகிறதுனால தான் பொண்ணுங்க மேலே ஏறி உட்காந்து இவனுங்க ஆடுறானுங்க. இவங்களுக்குலாம் இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. அப்போ அவங்க அம்மா, ஏய் சாப்பிட்டுட்டு போடி, எங்கே போகிற? அம்மா நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் எதுனா சொல்லுவாங்களோ? இல்லை சொல்லலாமா வேணாமா? இல்லைம்மா வெளியில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் அந்த டேங் வீட்டுக்கு மட்டும் போயிடாத சரியா? ம் சரிம்மா. அம்மா இத்தனை வருஷத்தில் டேங்க்கும் உங்களுக்கும் ஐ மீன் அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும் சண்டை வந்துருச்சா என்ன? ஏன் இவன் திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? நான் சொல்ல வரும்போது கூட சொல்ல விட மாட்டியே. அது இல்லைம்மா, ஜஸ்ட் கேட்டேன். எப்படி இவன் எங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவன் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். அது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களால் எப்படி பேச முடியும்? அவங்களும் பேசத்தை விட்டாங்க, நாங்களும் பேசத்தை விட்டுட்டோம். இது ரெண்டு பக்கமும் ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் மாதிரி வச்சுக்கோ, அவ்வளோதான். மற்றபடி சண்டைன்னெலாம் சொல்ல முடியாது. நீ இப்போ அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஹர்ட் ஆவ. அவங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேம்மா, சரி நான் வெளியில் அப்படி சும்மா நடந்து போயிட்டு வந்துடுறேன். அப்பா எங்க? அப்பா உள்ளே இருக்காரு. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அப்போ உங்கள் வீடு பக்கம் திரும்பி பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படின்ட்டு டேங் வீட்டுக்குள்ளே உடனே போயிடுறீங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. என்ன சொன்னால் என்ன, எனக்கு தேவை நியாயம். அவன் என்ன ஒரு பொறுக்கி, அவன் ஏதோ தைரியமாக இருக்கான், நான் இதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு நீங்கள் நேராக உள்ளே தான் போகிறீங்க. உள்ளே போனால் டேங்கோட அப்பா தான் ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. டேங்கோட அப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே பேசல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. நீங்கள் அங்கிள் டயாங் எங்க? என்னம்மா புரியல? டயாங் எங்க அங்கிள்? அவன் வந்து ரூமில் இருக்காம்மா. சரி அங்கிள், அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இல்லை நானே ரூமுக்கு போய் பார்க்கவா? யோன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? இந்த வீட்டில் என்ன உனக்கு உரிமை இல்லையா? நீ போய் பாருமா அவனை ரூம்லேயே. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கோட ரூமுக்கு கதவே தட்டாமல் உள்ளே திறந்துட்டு போயிடுறீங்க. அப்போ உள்ள டயாங் அப்படியே டவலை மட்டும் வியர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். கதை திறக்கிற சவுண்ட் கேட்டு டேங் திரும்பி பார்த்துருப்பான். நீங்கள் உள்ளே வந்து நின்று கதவை லாக் பண்ணுறீங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த? இது ஏன் வீடு, உனக்கு வண்டி மேனஸ் இல்லை, கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா? கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இங்கே பாரு, உனக்கு தான் மனசு இல்லை, சென்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, மொத்தத்தில் அறிவே இல்லை. எடையே போ. ஆமாம் என்ன நினச்சிட்ருக்க? அந்த சீசன் 1 பார்த்தாலே இவனு இதே மாதிரி ஒரு கோலத்தில் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பாடியை பார்த்து ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேனே, அதுமா நினச்சிட்ருக்கியா? ஒரு மயிலுக்கும் நான் இங்கே வரல. முக்கியமாக உன் மூஞ்ச தவிர வேறு எங்கேயும் நான் பார்க்கல. அண்ட் இன்னொரு விஷயம், எதுக்குடா அப்படி பண்ண? என் மூஞ்ச பார்க்குற அதை பார்க்குற, நான் எதுவுமே கேட்கல. எதுக்கு ஓவர் டைலாக் பேசிகிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன். எதுக்கு அப்படி பண்ண? நெத்தடி பண்ணன்னு கேட்டுட்ருக்க. எதுக்கு அன்னைக்கு நைட்டு? நான் தான் சொல்லிட்டேன்ல, தோணுச்சு பண்ண, அதுக்கு தான் செக்கு வச்சால, வேணும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? டயம் எனக்கு செக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அந்த பணம் ஒரு மண்ணும் வேணாம். அப்படியா? அப்பா என்கிட்ட நீ செக்கை எப்படியோ தூக்கி என் மூஞ்சில் எரிஞ்சிருக்கணும். அது வேணும்ன்ட்டு தானே வச்சுக்கின்னு இப்படி பேசிகிட்டு இருக்க. பாரு, எனக்கு அந்த பணம்லாம் தேவையில்ல. டயம் கிச்சன்னு சொன்னீங்கன்னா பல்லு கைட்டிக்கும். உனக்கு அவ்வளோதான் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. இது மாதிரி லோக்கலாக பேசுறது, மயிர் மாதிரி பேசுகிறவல்ல என்கிட்ட வச்சுக்காது. அப்போ டேங்கு செம்மையாக கோவம் வந்துருக்கோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். நோடி ரொம்ப எகுறேன் என்கிட்ட வந்து, அதுவும் என் வீட்டுக்கே வந்து. வீடு திறந்துருந்தா வந்துடுவியா? நாங்கள் வீடு திறந்துருந்தா வந்துடுவோம். நீங்கள் என்ன பெட்டு திறந்துருந்தா எதனா வச்சு பண்ணிடுவீங்களா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லை? இதுவே பரவாயில்ல அதுக்கு. நீ தேவலம் பண்ணிட்டுருக்கடி. நான் தான் சொல்லிட்டேன்ல, அது நடந்து முடிஞ்சு போச்சு. கருமந்திரம் ஏடாவது தொட்டான்னு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்காது. ஒருங்க வழியதான் வெளில போயிடு. நீ வெளில போன்னு சொன்னே வெளில போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு பதில் சொல்லிட்டேயோ. எதுக்கு அப்படி பண்ண? நேத்தடி நான் பண்ணேன். ஆமாம் பண்ணேன். இப்போது என்ன டயம்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு தெரில. நான் பேசுகிறது வேற. என்ன வேற? என்னடி வேறு பேசுகிற? டயம் இங்கே பாரு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. நீ எப்படின்னா போ, நான் ஏன்டி உன் லைஃப்குள்ளே வர போகிறேன்? வராத. அதுதான் நானும் சொல்கிறேன். எதுக்குடா வீடியோ எடுத்த? வீடியோவா? நானா? என்ன வீடியோ? தெரியாத மாதிரி பேசாத டயம்.
நீ அன்றைக்கி நைட்டு நான் வாங்கினதுக்கப்புறம் பண்ணது நீ வீடியோ எடுத்திருக்க. இங்கே பாரு, என் ஃபோனுக்கு இந்த நம்பர்லேருந்து வீடியோ வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை காமிக்கிறீங்க. டேங்க அதை பார்த்துட்டு, ஏய் இதை நான் ஒன்றும் பண்ணல. அப்போ யார் பண்ணது? இப்போ என்கிட்ட வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி பணம் கேட்டுட்ருக்கான். யாருன்னே தெரியல. இது நீயாக தான் இருப்ப. இந்த மாதிரி எச்சத்தனமாக வெளில ஒன்று தவிர வேறு யார் செய்ய போகிறா? ஏய் தேவலாம் பேசாத, பல்லு கைட்டிக்கும். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், கிளம்பு. இல்லை எனக்கு புரியல, கிளம்புன்றா? உனக்கு புரியுதா? என்னை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? டயோம் நான் என்ன பண்ணுவேன்? அவன் என்கிட்ட மணி கேட்குறான், கொடுக்க வேண்டியதானே? அந்த பிளாக் செக் ஃபுல்லாக வேணும்னு கேட்டான், நான் தரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் இன்னும் பத்தலைன்னு கேட்குறான். நான் எப்படி டயோம் 4 மில்லியன் என்னால் முடியாது. எங்கள் அப்பா சொத்தை விற்றாலும் அது வராது. பா தெரிஞ்சிச்சு போல் பிச்சைக்கார ஃபேமிலின்ட்டு. டயோம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இங்கே பாரு, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் உனக்கும் தான் அசிங்கம். ஆமாம் எனக்கும் தான் அசிங்கம், நான் இல்லைன்னு சொல்லி. ஏதாவது பண்ணு. என்னை பார்த்தா நான் உனக்கு ஹீரோ மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒரு மயிரும் நான் பிடுங்க மாட்டேன், மூடிட்டு கிளம்பு. டயம் என்னை பிளாக்மெயில் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணி பாருட்டேன். அப்பாவால் இது தாங்க முடியாது. என்னோடய பாஸ்ட் தெரிஞ்சதுக்கே எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். அம்மா அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாமலே நான் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தேன். இது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். தயவு செஞ்சு விளையாடாதுட்டேன். இதை நீ தானே பண்ணுற. தயவு செஞ்சு இதை விட்டுரு. நான் அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வரல, நீயும் வராதுட்டியும். நான் அந்த பிளாங்க் செக்கை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணும். முடிஞ்சதை இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம். ஏய் நான் சொல்கிறீங்கல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்க முடியாடி அப்படின்ட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே கதவை திறந்து வெளியில் தள்ளிட்டு கதை சாத்திடுறான். டயம் இது மாதிரி பண்ணாத டயம், ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுரு டயம். என் லைஃப் என்னை வாழ விடு. எதுக்கு என்ன நாசம் பண்ணிகிட்ருக்க? உன்னை பார்த்தது நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு. உன் கூட ஃப்ரெண்டாக கூட பேசின்னு இருக்கக்கூடாது, புட்டி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்திட்டு நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த டைம் கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கான் உள்ள. இதெல்லாம் பண்ண நீ எப்படி இருக்கும்போது நான் என்ன பயப்படணும்? நான் இதில் எந்த தப்பும் பண்ணல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என் வீடை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு கீழே வரீங்க. கரெக்டாக அந்த டைமில் டேங்கோட அம்மா ஜிம்மின்லாம் உள்ளே வராங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்ன கரெக்டான நேரத்துக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படி ஸ்டன்னாக நிற்கிறீங்க. அப்போ டேங்கம்மாக்கு உங்களை பார்த்துட்டு ஃபேஸே மாறுது. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன் போலியே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக இறங்கி வரீங்க. அப்போ ஜிமின், ஏன் யோன் டேங்க பார்க்கறதுக்கு தான் அப்படி கேட்டியா? சர்ப்ரைஸாக இருக்குது, நீங்கள் வருவேன்னு நினச்சா பார்க்கல. ஆனால் ஆளே மாறிட்டே யோன், பார்க்கறதுக்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது பாவி, இந்த நேரத்தோட மாட்டி விடுவேன். ஓகே ஜிமின். ஏய் எங்கே கிளம்புற? இது சாப்பிட்டு போகலாம். இல்லை ஜிமின் நான் கிளம்புறேன். அப்போ டேங்கோட அம்மா, ஆமாம் என்ன இந்த பக்கம் வந்திருக்கம்மா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். டேங்க பக்கம் வந்தியா? இல்லை ஆண்டி, சும்மா தான், நான் சும்மா தான் வந்தேன். அப்போ டேங்கோட அப்பா, ஹே ஏன்டி இப்படி பேசிகிட்ருக்க? அவளுக்குன்னு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? அதெல்லாம் எப்போயோ முடிஞ்சிருச்சிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கீங்களா? இங்கே பாருமா யோன், இது மாதிரி இதுக்கப்புறம் சும்மா இங்கே வந்துட்டு இருக்காத, சரியா? உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், இதெல்லாம் சொல்லலையா என்ன? உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ வேணாம் அவங்கக்கிட்டலாம் பேசாதீங்க, நான் வரமாட்டேன், பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு உங்களை இடிக்கிறா. ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, பார்த்து போங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அந்த பொண்ணு கையில் ஒரு குழந்தை இருக்குது. நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் வெளில போயிடுறீங்க. இந்த பக்கம் டேங்கோட அம்மா, இங்கே பாருங்க, அவங்களுக்கும் நமக்கும் உறவுலாம் இல்லை, சும்மா வாயின உரிமை கொண்டாட்டெலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவள் யாரை வீட்டு பொண்ணு, அவ்வளோதான். அண்ட் சும்மா வீட்டுக்குள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது உங்களுக்கு லைட்டாக கேட்டிருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு, அம்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏண்டி என்னாச்சு? இல்லைம்மா நான் உங்ககிட்ட சொல்லாமன்னு பண்ணிட்டேன். என்னடி ஆச்சு? நான் டயாங் வீட்டுக்கு போனேம்மா, அங்கே அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசினாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா எதுவுமே சொல்லாமல், சரி விடு, அவங்களாம் அப்படி தான், அவங்களாம் இது சொல்கிறதுக்கு இல்லை, நீ அந்த வீட்டுக்கே போயிருக்கூடாது, அப்போவே தெரியும்டி, வெளில போகிறேன்னு சொல்லும் போது சந்தேகம் வந்துச்சு. சரி நம்பினேன் பற்றியா, என்ன அடிக்கணும்? அம்மா இதுக்கப்புறம் போக மாட்டேன், நிஜமாக போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணி நின்றுக்கிறீங்க. இந்த பக்கம் அவங்க ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து, டே ஜிமின் வா கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்றான். அப்போ ஜிமின், டேய் நீங்கள் வா, அம்மா வந்துட்டு பேசணுமா? ஷோ என்னம்மா? ஹே டேங், நான் அப்பா சொன்னது தான்,
உனக்கும் சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும்ல. அம்மா பிஸ்னஸ் விஷயமா வெளில போகிறேன், அப்புறமா வந்து பேசிக்கலாம். டே ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இழுத்துட்டு டயாங் வெளில போயிடுறான். டேய் டயாங், அம்மா சொல்லிட்டு கன்சிடர் பண்ணேன், பட் பொண்ணை கன்சிடர் பண்ணாதடா. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, நீ வேறு பொண்ணை கன்சிடர் பண்ண. டேய் மூடிட்டு வா அப்படின்ட்டு டயாங்க ஒரு குடோனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். டேய் இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த? டே மச்சான், பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற, என்ன வேறு தனியாக கூப்பிட்டு வந்துக்கிற. டேய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டா, என்னை விட்டுருடா மச்சான், நான் அது மாதிரி பையன் இல்லை. டேய் அசிங்கமாக பண்ணாத, கேவலமாக இருக்கு, மூடிட்டு இறங்கு. எதுக்கடா இங்கே வந்திருக்கோம்? பிடுங்கிறதுக்கு. யாரோடதுடா? டேய் மூடிட்டு உள்ளவா அப்படின்ட்டு டாங் அப்படியே உள்ளே போகிறான். குடோன் அப்படியே நல்லா இருட்டாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கட்டி வச்சுருக்கான். டாங் அப்படியே அங்கே லைட்டை போடுறான். அப்போ ஜிமின் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் போடுறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிங்களான்னு தெரில, அதனால நான் டைலாக்ல ஆட் பண்ணி விட்டேன். சீசன் 1 வந்து யோன் வந்து ஒரு தடவை டாங் குளிச்சுட்டு வரும்போது பார்த்து அவனை வந்து அப்படியே ரசிச்சிருப்பாள். இப்போ ஆனால் அது அப்படியே சீசன் 2ல் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டேட் பண்ணி காமிச்சேன். அந்த சீன் ஆக்சுவலி அப்படியே ஃப்ளோவில் வந்தது தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டேட்டாக அது நல்லா இருந்துச்சு. அதனால தான் அதை அப்படியே சேர்த்து சொன்னேன் அவன் டைலாக்ல. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, யோனோட கேரக்டர் இதில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய பேர் யோனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு டயாங் வந்து கஷ்டப்படுத்த சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு எதாவது 2-3 ஐடியா கொடுத்துட்டு போங்க, டயாங்கை கொஞ்சம் வச்சு செஞ்சு விடுவோம். ஓகே. அண்ட் இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கைண்ட்லி இக்னோர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரி. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.